சில நேரத்தில் நீங்க தேடி போக வேண்டிய தேவை இருக்காது, அவங்களுக்கு ஒரு தேவை வரும், தேடி வருவாங்க. கிறிஸ்தவ வெற்றின்றது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளுடைய வெற்றி என்ன தெரியுமா? எதிரியை பழி வாங்கிறது இல்லை, எதிரிக்கே பரிசு கொடுக்கிறது. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களா, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா என்னங்க தெரியுமா தெரியாதா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருண்டா வருண்டா. எதுக்கு? அன்னைக்கு பாரு உன்னை என்ன பண்றான் பாரு. அந்த வன்மங்களை சுமப்பதல்ல கிறிஸ்தவம், அந்த கசப்பை சுமப்பதல்ல கிறிஸ்தவம், அந்த வெறுப்பை சுமப்பதல்ல தேவ பிள்ளைகளுடைய உள்ளம். தேவ பிள்ளைகளுடைய உள்ளம் என்ன இருக்குன்னா, சரி நீ என்னத்தையோ பண்ணிட்ட போ, தீமை பண்ணிட்ட, உனக்கு நான் நன்மை பண்ணியிருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணியிருக்கிற, தீமை பண்ணியிருக்கிற. ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் என்ன இன்னும் நல்லா வைப்பார், அன்னைக்கும் உனக்கு உதவி தேவைப்படும்டா, நான் அன்னைக்கு உனக்கு உதவுறதுக்காக தான் இருக்கிறேன். ஆமா, யோசேப்பின் சகோதரர்கள் கற்பனையே பண்ணல, அவன் கதை அன்னைக்கே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. கதை எப்படி பாஸ் முடியும்? கதை எப்படி முடியும்? அங்க எழுதி ஒட்டியிருக்கிறாங்க, நான் எழுதின ஒரு வார்த்தையை, நீங்கள் ஜெயிக்கும் வரை ஆட்டம் முடிவதில்லை. ஆமென். The game is not over until you win. மத்த டைரக்டர் எப்படின்னு தெரியல, இந்த டைரக்டர் வெற்றியில தான் முடிப்பார். ஆமென். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய். ஆமென். இப்ப பாருங்களேன், இப்ப இவங்க ஊரெல்லாம் பஞ்சம், ஊரெல்லாம் ஒரே பசி பட்டினி, 2 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க 3வது வருஷம் எங்க சாப்பாடு கிடைக்கும், எங்க சோறு கிடைக்கும்னு விசாரிச்சா எல்லாரும் சொல்லிட்டாங்க, எங்க தான் இருக்கு, எகிப்துல தான் இருக்குது. பைசா இருக்கும், ஆனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு கடை தெருவு ஒன்றும் இருக்காது, இல்லைன்னா நைட் டைம் ஆகிடும், பூட்டிடுவாங்க. அந்த மாதிரி உணவுகள் இல்லை. அதனால எங்க வர்றாங்க? எகிப்துக்கு வர்றாங்க. பாருங்க, சில நேரத்தில் நீங்க தேடி போக வேண்டிய தேவை இருக்காது, அவங்களுக்கு ஒரு தேவை வரும், தேடி வருவாங்க. இது யாருக்கோ வேணும் தானே? ஆமா ஆமா, அவங்களுக்கு நீங்க தேவைப்படுவீங்க. உங்களை யார் நிராகரித்தாரோ, யார் உங்களை தள்ளினாங்களோ, யார் உங்களை ஒதுக்குனாங்களோ, யார் உங்களை வேண்டாம்னு சொன்னாங்களோ, அவர்களுக்கு உங்கள் தேவை உண்டாகும். உலகத்துல ஒருத்தரையும் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கதை எப்படி இருக்கும் தெரியுமா? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் கனவா கண்டேன். இவன் யோசித்து பார்க்கல இந்த யோசேப்பு இப்படி இருப்பான்னு. ஆனா கடைசியில பாருங்க, இவங்க யாரை தள்ளுனாங்களோ அந்த ஜோசப்பனுடைய தேவை இவங்களுக்கு. ஆமா ஆமா, உங்க சேவை இந்த நாட்டுக்கே தேவை. You are a God's masterpiece. உங்களை யார் நிராகரிக்க முடியும்? இன்னைக்கு நிராகரிச்சிருக்கலாம், ஆனால் நாள் ஒன்று வருகிறது, தேவன் இந்த வார்த்தையை அனுப்புகிறார் என்றால் உன்னை ஒடுக்கின யாவரும் உன் பட்சமாய் வருவார்கள். ஆமென்.